Hi guys, good evening. Today March 16, Monday. ஸோ இன்னைக்கு நம்மளோட அனலைசர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் அதோட சக்ஸஸ் ரேஷியோ எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டி இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போக டிபி செட் பண்ணிக்கிறோம். $20, 20 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ், ட்ரைலிங் எஸ்எல் வேணும்னா 5 பாயிண்ட்ஸ், இல்லை நான் ட்ரைலிங் எஸ்எல் வேலை டேரெக்டாக டிபிஎஸ்எல் மட்டும் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ நான் ட்ரைலிங் எஸ்எல் மூவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும். அண்ட் நான் ட்ரைலிங் செல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன், எனக்கு இங்கே பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ நான் லாட் சைஸ் என்ன பண்ணுறேன், 65 வச்சுக்கிறேன். ஒரு லாட் எடுக்கிறேன். இப்போ நான் பிகினருக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு லாட் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 7 ட்ரேட் கொடுத்துருக்கு. 7 ட்ரேட்ல 4 ட்ரேடு ஹிட் ஆயிருக்கு, 57% வருது. அண்ட் இன்கேஸ் நான் ட்ரைலிங் எஸ்எல்லையும் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா எனக்கு 70%, 71% வருது. அரௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ட்ரேட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான டேட் தான் செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் கொடுத்துருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டும் பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பையுமே நம்மளுக்கு டிபி ஹிட் ஆகிட்டு அப்புறம் எஸ்எல் எகைன் மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்டம். எகைன் பை கொடுத்ததுமே நம்மளுக்கு கொஞ்சம் டிபி ஹிட் ஆகிட்டு தான் எஸ்எல் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு செல் ட்ரேட் கொடுத்திருந்தது டைரக்டா நம்மளுக்கு எஸ்எல் மூவ் ஆயிடுச்சு. எகைன் ஒரு பை ட்ரேட் டிபி ஹிட் ஆகிட்டு திருப்பி எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. எகைன் பை ட்ரேடும் அதே தான், டிபி ஹிட் அண்ட் எஸ்எல் ஹிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்ல வந்து நமக்கு ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு இந்த ட்ரேட. ஸோ அடுத்த ட்ரேட் டைரக்டா இதுவுமே செல் கொடுத்து டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, மினிமம் லாசிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, அதுல இருந்து மினிமம் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த மெத்தடும். இல்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா என் ட்ரேடிங் ஜெர்னி கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க நீங்க நம்ம அனலைசர் டூலுமே யூஸ் பண்ணலாம். அனலைசர் டூல் உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து உங்களுக்கு சேம் 1 minute, 5 minutes, 50 minutes எதுல வேணாலும் பார்க்கலாம். அதோட உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லாங் ஸ்விங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸா தான் கொடுக்குமே தவிர ஹவர்லி பேசிஸ் ட்ரேட்ஸ் கொடுக்காது. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்மளோட கோட் யூஸ் பண்ணும்போது டைமிங் வந்து இங்க யூடிசில வந்து என்ன பண்றீங்க, கொல்கத்தா டைம் வச்சுக்கோங்க, அப்பதான் இந்தியன் மார்க்கெட் டைமுக்கு எக்ஸாக்டா இதாகும். இங்க நீங்க டைமை சேஞ்ச் பண்ண நம்ம அனலைசர்ஸ்ல இங்க இருக்க வேல்யூஸ் அண்ட் டைம்ஸை வச்சுதான் எடுக்கிறேன். அதனால அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ட்ரேட்ஸ் வந்து தப்பா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஆட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துடலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ரெஸ்பெக்ட் எவ்வளோ வச்சிருக்கோம், 10.25 வச்சிருந்தா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். லாட் சைசிங் நம்மளுக்கு 0.01 எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஸோ அரௌண்ட் $100 கிடைச்சிருக்கு. இதே நான் ட்ரைலிங் எஸ்எல் மூவ் பண்ணல, டைரக்டா டிபிஎஸ்எல் மட்டும் மூவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா -$55 லாஸ். ஏன் $55 லாஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு டைரக்ட் டிபிஎஸ்எல் வந்து மார்க்கெட் மொமெண்டம்ல எல்லா டைமும் கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவேஸா இருக்கு. இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், டைரக்ட் டிபிஎஸ்எல் தான் மூவ் பண்றேன், நான் ஹை கேபிட்டல் வச்சிருக்கேன், என்னால ட்ரைலிங் பார்த்துட்டே இருக்க முடியாதவங்க உங்களோட பாயிண்ட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைலிங் எஸ்எல்ஸும் நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அரௌண்ட் 15 ட்ரேட்ல 10 ட்ரேட், மினிமம் ஒரு ட்ரேடுக்கு ஒரு $2 உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இதுல மூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கோர். ஸோ இதோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இன்னைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு செல் அண்ட் பை அண்ட் செல் அண்ட் பைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாஸ்டா கொடுத்த ட்ரேட் வந்து செல், இது வந்து டிபி ஹிட், எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் இன்னும் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 6:30 வரும். ஸோ இதுல வந்து பாருங்க, நான் நெக்ஸ்ட் பிட்காயின் மார்க்கெட் எடுத்துக்கிறேன். பிட்காயின் மார்க்கெட்டோட வால்யூம் அதிகங்கிறதுனால நான் டார்கெட் வந்து $100 ஆகும், டாப் லாஸ் $50 ஆகும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் $25 ஆகும் மூவ் பண்றேன். ஸோ $25 மூவ் பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் எவ்வளவு பர்சன்ட் அக்யூரசின்னு பாருங்க. 18 ட்ரேட்ஸ்ல எனக்கு 11 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து லாட் சைஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 1க்கு பதிலாக 0.10 போட்டுக்கிறேன். ஏன்னா 0.10ங்கிறதா நீங்க எடுக்க போற லாட் சைஸ். 0.10ங்கிறத அதோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி அக்கௌண்டா இருந்தா 0.01 தான் இங்க 0.10 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலயுமே
அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இன்கேஸ் நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. நீங்க எஸ்எல்ல க்ளோஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0.10% போக வேண்டிய உங்க அக்கௌண்ட் வந்து ஒரு 2% to 3% வரைக்கும் எஸ்எல் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு ஹியூஜ் வாலடைல் மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம அனலைசரோட யூசஸ் பார்ப்போம். நான் வந்து இன்ட்ராடே பண்ணலை, நான் ஒரு இன்ட்ராடேலே ஒரு ஸ்விங் 2 ட்ரேட் 3 ட்ரேட் தான் எடுப்பேன், அதுலேயே நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க நம்ம அனலைசர் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அனலைசர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங் ஆனால் ஹீரோ 0 காலாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி மார்னிங் செஷனில் ஒரு ஓப்பனிங் செஷனில் வந்து ஒரு ட்ரேட் கொடுக்குறதா இருக்கட்டும். இதில் வந்து பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு 16 ஆரம்பிச்சது. 16 ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஒரு செல் சிக்னல் கொடுத்தது. செல் சிக்னலை வச்சு நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த மணியில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் வித் 50 பாயிண்ட்ஸில். எகைன் கொடுத்த ஒரு பை ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு லேட் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட அரௌண்ட் எகைன் ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு செல் சிக்னல். அந்த செல் சிக்னலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 240 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. நீங்கள் நல்ல ட்ரேடிங் யூஸ் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதில் உங்களால் 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ சேம் அஸ் பை அண்ட் செல் எகைன் ஒரு சைட் வேஸ். நம்ம எப்பயுமே ஆஃப்டர்நூன் டைம் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். டியூ டு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு சைட் வேவ்ஸாக தான் இருக்கும். அண்ட் வழக்கம் போல் இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல நம்ம ஹீரோ 0 கால் வந்து பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி கிடைச்சது. இஃப் நீங்கள் வந்து ஒரு ஹீரோ 0 கால் எடுத்திருந்தீங்கன்னா இதில் அரௌண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு உங்களோட டேவை ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்க முடியும். ஸோ சேம் அஸ் கோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் நீங்கள் ஹவர்லி பேசிஸில் எடுக்காம ஒரு ஸ்விங் பேசிஸில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுவுமே இன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் லோட் ஆகுது இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு மதியம் ஒரு சிக்னல் கொடுத்துருந்தது. இந்த சிக்னலோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $54 வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இதை ஒரே சிக்னல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருந்தது. எகைன் மார்க்கெட் வந்து ஒரு பை அண்ட் செல் சோன்ஸாக இருக்கட்டும், எகைன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அண்ட் எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட். எகைன் ரைட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் கொடுத்து மார்க்கெட் அந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பிட்காயின்லேயும் சேம் அதே மொமெண்டம் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் போறீங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்விங்குக்கு வந்து நீங்கள் அனலைசரும் நான் வந்து ஹவர்லி பேஸ்ல எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $10 $20 போடுங்க மாதிரி ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். தேங்க்யூ. இதை வந்து நீங்கள் ட்ரையல் பார்க்குறதா தான் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு, ஒரு வெபினார் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து நம்ம டீமுக்கு வந்து மெசேஜ் போடுங்க, ஃபர்தராக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.